வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவினர் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு மாறிவிட்டார்களா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலின் எக்ஸிட் போல்ஸ் ஓகேங்களா அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, நடக்க போகின்ற ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவினர் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு பார்த்தீங்கன்னா மாறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கூட்டணிகள், வாக்குகள் என அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாறிவிட்டது. இந்த ஒரு சூழ்நிலையிலே காலம் மாறும் பொழுது அனைத்தும் மாறும் அப்படின்னு சொல்லப்படுவதை நம்மால் பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஓகேங்களா கூட்டணிக்கே அதிகபட்ச ஆதரவுகள் இருக்குது அப்படின்னு இங்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் மற்றும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. எது எப்படியாக இருந்தாலுமே சரி ஓகேங்களா, நன்றாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. தமிழகத்துல டிஎம்கே ஷோரா பார்த்தீங்கன்னா லீடிங் எடுக்கிறாங்கன்றது நமக்கு இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி நமக்கு தெரியுது. இது மேபி மாற்றத்தை நோக்கிய நகர்வை அறிவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது திமுகவை சேர்ந்தவர்களே அதீத முன்னிலை பெறுவார்கள் அப்படின்னு சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய விஷயத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதுதான் உண்மை. எனக்கு அது பிரச்சனை இல்லை. பிஜேபி 4 சீட்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கூட்டணி அந்த அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக கட்டியமைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கலாம் ஓகேங்களா. அழகில நின்னாலும் பிஜேபி இங்க ஆட்சிக்கு வராதுன்றது தெரியுறது அது வேற விஷயம் ஓகேங்களா. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அதிமுகவினர் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு தங்களுடைய வாக்குகளையும் சரி அனைத்துமே பார்த்தீங்கன்னா சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்வதுதான் இருப்பதிலேயே நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ நிச்சயமாக ஒரு கட்சி சார்ந்து யாரேனும் பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்க வேண்டும். இல்லைனா தடங்கள் மாறலாம், களங்கள் மாறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாருக்கு எப்படி வேண்டுமானாலும் முடிவுகள் மாறலாம்ப்பா ஓகேங்களா. ஸோ அதனால் பி சேஃபாக இருக்கணும். அதிமுகவின் வாக்குகளை அழித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இனிமேல் அது ஜென்மத்திலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏறாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்குமா இருக்கேன்.